ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ. இந்த சார்தாம் யாத்திரையில் நம்ம ரெண்டாவதாக போக போகிற தாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி தாம். இப்போ இந்த அழகான அமைதியான கங்கை நதி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த கங்கை நதியுடைய தொடக்கத்தில் அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகீரதி அப்படின்றது சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கங்கோத்ரி போகிற ரூட்டில் தான் இருக்கோம். கங்கோத்ரி தாம் போய் சேர்றது தான் அதாவது 10,000 அடிக்கு மேல் இருந்தாலும் கூட அந்த கோவிலுக்கு ரொம்ப நடக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அதை கொஞ்சம் கிட்டக்கே போய் பார்க்க முடிஞ்சது அப்படின்றது. அது மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல குளிர், போகும்போது நல்ல குளிர் இருந்தது. பட் கோயிலில் கொஞ்சம் கிட்டே போக 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 கொஞ்சம் நல்லா வெயில் இருந்தது. நீங்கள் கங்கோத்ரி தாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரஷ் இல்லாமல் பார்க்க முடிஞ்சது இந்த மே மந்தில். அதனால் நீங்களும் மே மந்தில் போனீங்க அப்படின்னா இந்த கங்கோத்ரி தாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கங்கை நதி சிவனுடைய தலையிலிருந்து வந்திருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுதான் நம்ம கங்கோத்ரி தாமில் அந்த இடத்துல கங்கை நதி எவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படின்றத பாருங்கள். அந்த கிளேஷியர்ஸ்லேருந்து அந்த பனிப்பாறையிலேருந்து உருகி வருகிற நம்ம கங்கை நதி. ஆனால் கங்கைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பாகீரதி அப்படின்றது தான் சொல்லணும். இங்கே பாகீரதியாக தொடங்குகிற நதி கங்காவாக எங்கே மாறுது அப்படின்றத பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். Entrance of Gangotri Dham. இந்த பிக்சரில் பார்க்குறோம் கங்கை நதி தொடங்கியது எங்கே அப்படின்றது. சிவனுடைய தலைக்கு மேலே கங்கை நதி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நம்ம கோயில். கங்கோத்ரி தாமை முடிச்சதுமே அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறையவே இருந்தது. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டனால நாங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குரூப்பில் வந்தவங்களே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி நாங்கள் தங்கியிருந்த இடத்துல கிச்சன் கொஞ்சம் கேட்டு நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷை அருமையாக சமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு நாள். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போய் இந்த மாதிரி சாப்பிட்றது, எல்லாரோடும் இருந்து சாப்பிட்றது அப்படின்றது நீங்கள் அதையும் பார்க்கலாம், போட்டு வாங்க.
சரி, இப்போ நம்ம ருத்ரப்பிரயாக் அப்புறம் தேவ் பிரயாக் அப்படின்ற 2 இடத்த பார்ப்போம். இந்த ருத்ரப்பிரயாக் என்ன ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரயாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2, 3 நதிகள் வந்து சேரக்கூடிய இடம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நம்ம ருத்ரப்பிரயாக்ல இந்த 2 கலரா நதி போகுது பார்த்தீங்களா? அந்த ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. ஒன்று வந்து மந்தாகினி ரிவர், ஒன்று வந்து அலக்கநந்தா ரிவர். மந்தாகினி வந்து கேதார்நாத்லேருந்து வந்து மிக்ஸ் ஆகும். அலக்கநந்தா வந்து பத்ரிநாத்லேருந்து வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது மிக்ஸ் ஆகி அலக்கநந்தா அப்படின்ற ரிவர்ல தான் நம்ம போகுது. இதுக்கப்புறம் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ் பிரயாக் அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துலையும் வந்து 2 நதி மிக்ஸ் ஆகி நமக்கு 3ஆவதாக ஒரு புது நதி நம்ம பார்க்க முடியும். நீங்கள் தேவ் பிரயாக்ல பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி கூட இருக்கும். அந்த 2 நதி கலக்கிறதுல அந்த மேலே அப்படி பர்பண்டிகுலராக மேலே பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து உத்தராகண்டில் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி பார்த்தது அங்கே தான். மற்ற எங்கேயும் இருக்கா அப்படின்றது தெரில, பட் அங்கே இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த பாகீரதி அப்படின்ற இந்த ரிவர் வந்து நமக்கு இப்போ கங்காவாக மாறப்போகிற இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா, அது தேவ் பிரயாக்ல தான். சரி, எந்த 2 ரிவர் அப்படின்னு பாருங்க. பாகீரதி அப்படின்னு இங்கே கங்கோத்ரிலேருந்து வர ரிவர், அலக்கநந்தா அப்படின்றது அந்த இடத்துல நம்ம சேர்ந்தது பார்த்தீங்களா? இது 2ம் சேர்ந்து நமக்கு நேராக ஒரு கிரே கலரில் ஒரு ரிவர் போதுங்களா, அதுதான் கங்கா அப்படின்றதுல பேர் வருது. ஸோ இங்கே தான் வந்து கங்கா அப்படின்றதுல பேர் வருது. இதுக்கப்புறம் தான் நம்ம கங்கை நதி அப்படின்னு எல்லாம் உலகம் ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.